இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது இந்த பிரச்சனை அப்படிங்கறது சட்ட ரீதியா தமிழ்நாடு ஆளுநர் அரசுக்கும் ஆளுநருக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு அது நீதிமன்றத்துக்கு போய் அதன் மூலமாக இந்த சிக்கலை தீர்ப்பது அப்படின்னு பார்க்கணுமா அல்லது திரு கனகராஜ் குறிப்பிட்டது போல இது மக்கள் மீது மத்திய அரசு அல்லது பாஜக நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. அதுல அரசியல் ரீதியா தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் அரசின் நடவடிக்கைகளை முடக்கும்படியாக ஒரு ஆளுநரோட செயல் இங்கே இருக்கிறதுனால அது நேரடியான ஒரு மக்கள் மீதான தாக்குதலை தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அந்த மக்கள் மீதான தாக்குதலுக்கு நிவாரணம் தேடி தான் நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ சைமல்டேனியஸாக ரெண்டுமே இருக்குது. ஆக்சுவலாக தாக்குதல் கவர்னர் நடத்துகிறாரு, அதுக்கு நிவாரணம் தேடி ஸ்டேட் கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போகிறது. கோர்ட்டுக்கு போகிறது இது முதல் தடவை இல்லை. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு எல்லாம் போனாங்க. அந்த சமயத்தில் சுப்ரீம் கோர்ட் சந்திரசூட் இருந்தார் நீதியரசர். உடனே அவசரமாக அவர் கொடுத்த டைரக்ஷனில் இவர் உடனே ஜனாதிபதிக்கு பல மசோதாக்களை தூக்கி விட்டார் இங்கேருந்து. இன்றைக்கி சுப்பிரமணியம் சார் சொல்கிறாரு 9 மசோதா ஜனாதிபதிகிட்ட போயிருக்கு, அதை பற்றி யாருமே பேசுறது இல்லைன்னார். இன்றைக்கி அதை பற்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக 9 மசோதாவில் 2 மசோதா ஜனாதிபதி ஒத்துட்ருக்காங்க, 7 மசோதாவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஜெக்ஷனை ரத்து பண்ணணுன்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கவுன்சில் சுப்ரீம் கோர்ட்டில் வச்சிருக்கார், வாதத்தை வச்சிருக்கார். அவர் ஜனாதிபதி அதை ரத்து பண்ணி திருப்பி கவர்னருக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்ற விஷயத்தை அங்கே வச்சிருக்கார். ஐ திங்க் வில்சன் நினைக்கிறேன், அவர் வச்சிருக்காரு நினைக்கிறேன், வாதங்களை வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அது வாதிட்டார். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கவுன்சில் யாரோ முகேஷ் ரோஸ்தகியா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, வாதிச்சிருக்காங்க. ஸோ அது கவர்னர்கிட்ட போன விஷயத்துக்கு ஒரு தீர்வு காணணுன்ற ஒரு விஷயம்னா தேவையில்லாமல் கவர்னருக்கு தூக்கி விட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் சார்? ரொம்ப சிம்பிள் சார். அதாவது நீங்கள் தொந்தரவுப்படுத்தணும்னு நினச்சா தொந்தரவுப்படுத்தலாம். நான் கேட்குறேன், நரேந்திர மோடி அனுப்புகிற மசோதாவை ஜனாதிபதி முர்மு வாங்கி ஒரு மாதம் வச்சுட்டார்னா அங்கே பாஜகவில் இருக்கிறவங்க குய்யோ முறையோன்னு கத்துவாங்களா மாட்டாங்களா? இதுக்கு மட்டும் பதில் நரேந்திர மோடி தன்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லணும் பதில். இதுக்கு ஆக்சுவலாக கத்துவாங்களா மாட்டாங்களா? போன உடனே கையெழுத்து போடுறாங்களா? ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் கையெழுத்து போடுறாங்களா? ஏன் போடுறாங்க? மக்களுடைய இது. அவர் மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கார், பார்லிமெண்ட்டோட ரெசல்யூஷன் இருக்குது, அதை மதிக்க வேண்டிய கடமை அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டுக்கு இருக்குது. உடனே கைது போடுறாங்க. இங்கேயும் அதே தான். ஆளுநருக்கு ஒரு வீட்டோ அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் எந்த மசோதாவுக்கு எந்த அடிப்படையில் ஒப்புதல் அதெல்லாம் அவரெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். He has no business at all. He has no business at all. இருங்க நான் முடிச்சிடுறேன். He has no business at all. He has no business at all. 167 அரசியல் சட்ட பிரிவு, கவர்னர் கேன் சீக் எனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட். சரி, அந்த விஷயம் விவாதத்துக்கு வந்தபோது, எங்க கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் விவாதத்துக்கு வந்தபோது அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்றார். 160 பேசும்போது, த கவர்னர் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் நோ ஃபங்க்ஷன்ஸ் விச் ஹீ கேன் டிஸ்சார்ஜ் ஹிம்செல்ஃப். ஓகே, அவர் அரசியல் சட்ட அடிப்படையில் அவரே தானே டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. அம்பேத்கர் சொல்றது, நீங்க காங்கிரஸ் அம்பேத்கர் அவமதிச்சிட்டாங்கன்னு பேசுறாரு நரேந்திர மோடி. அவருடைய பிரதிநிதியான ரவி அம்பேத்கர் சொல்றதை கேட்காம உட்காந்துருக்காரு. அதை பத்தி கண்டுப்பாரு அவரு? கேட்கணும் இல்லையா? காங்கிரஸ் அம்பேத்கர் அவமதிச்சதை பத்தி பெருசா பேசுறீங்கல்ல, அம்பேத்கர் சொன்ன விஷயத்தை அவமதிச்சிங்க ரவி உட்காந்துருக்காரு, அதை பத்தி நீங்க கண்டுக்க வேண்டாமா? என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, போன வருஷம் அவசரமா நீங்க சந்திரசூட் சொன்னவொன்னு அனுப்பிச்சிங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருக்கிற ஒருத்தர் மேல அவருக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு சார். அவரை பத்தி நீங்க லோக்சபால பேசக்கூடாது, அவரை பத்தி நீங்க கோர்ட்ல பேசக்கூடாது, அவருடைய டிசிஷனை கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஆனா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாரு, அவர் என்ன வேணா பண்ணுவார், அவர் கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படிலாம் அந்த காலத்துல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில இருந்த பெரியவங்கலாம் எதிர்காலத்தில் வரவங்க ஒழுங்கா நாணயமா நேர்மையா நல்லவனா இருப்பான்னு நினைச்சாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. பாவம் என்ன பண்ணுவாங்க? ஸோ வந்துட்டாங்க, நம்ம கேள்வி கேட்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு தயக்கம் இருக்கு சார் இந்த விஷயங்களை டிசிஷன் எடுக்கிறதுக்கு. நாளைக்கு இப்போ கேட்டிருக்காங்க இல்லையா, எத்தனை மசோதா பெண்டிங்கா இருக்கு, ஏன் நிக்க வச்ச? இவர் என்ன பண்ணுவாரு, இன்னும் எனக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்பாரு. நான் இத்தனை மசோதா, அவர் ஒரு பெரிய கதையை விடுவார். இது மக்கள் நலனுக்கு விரோதமா இருக்கு, இல்ல சான்சலரோட பதவியை புடுங்கிறதா இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அதிகாரத்தை ரொம்ப கொண்டு போறதா இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வச்சுக்கோங்க. அவர் இன்னொரு 4 நாள் ரீதியா போயிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் அது நீதிமன்றம் சட்டப்பூர்வமான வாய்ப்பு தான். கால அவகாசமோ இல்ல நீங்க கேட்கிற மாதிரி அவர்கள் கொடுக்கக்கூடிய பதிலோ கால அவகாசமோ நீதிமன்றம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இதுதானே எல்லாமே. இல்ல நீதிமன்றம் கொடுக்குங்க இல்லன்னு சொல்ல வரல. இந்த நீதிமன்றமே இந்த விஷயத்துல ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, இது அரசியல் சட்ட பதவி, இது வழவழா குழவழான்னு போயிட்டு இருக்கும். ஆக்சுவலா ஒரு தெளிவான சார்
பேரறிவாளன் ரிலீஸில் வந்து கவர்னருக்கு ஒரு பவர் இருக்குல்ல, விட்டுறதுக்கான பவர் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் ரெசல்யூஷன் தானே, விட்டுக்கலாம்ல. அந்த 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 சட்டப்படி ஏன் வந்து அவர் விடலை? அப்போது சிறப்பு பிரிவு 142 பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டை பேரறிவாளர் விட்டாங்களா இல்லையா? அப்போது திஸ் இஸ் தி ஏரியா வேர் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டு இன்வோக் ஆர்டிகிள் 142. சரி, ஓகே, பண்ணணும், இருங்க, பண்ணுவாங்களான்னா தெரியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு தனக்கு முன்னாடி வர ஒரு விஷயத்துல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுல வந்து நீதி நியாயம் வழங்கணும்னா நினைச்சால் 142 வந்து எடுக்கலாம். ஆனால் இந்த கவர்னர் வந்து அரசியல் சட்ட பிரகாரம் இருக்கிறதுனால அவருக்கு எதிராக அந்த 142 வருமானது இவங்க அட்வொகேட்ஸ் தான் இவங்க இருக்காங்க, பார்க்கணும் ஆக்சுவலா. ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா, இது வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, வழவழா குழவழான்னு போயிட்டே இருக்கும். அதனால இதை வந்து ஒரு கட் அண்ட் ரைட்டா ஒரு விஷயத்த கவர்னருக்கு வந்து ஒரு காலக்கெடுவை பிக்ஸ் பண்ணி, நீ இதுதான் ஏன் பண்ணணும், இதுக்கு மேல எதுவும் கிடையாது, இதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு டைரக்ஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல வச்சுக்கோங்க, இது தொடர்கதையாக போகும். சரி, ஓகே, சுருக்கமா சொல்லிடுங்க. மூன்று விஷயங்கள். ஒன்று வந்து இந்த ஆளுநரே வந்து திமுக அரசு அமைச்ச உடனே ஆர்டினன்ஸ்லயோ இல்ல பில்லையோ கையெழுத்தும் போட்டிருக்காங்க. ஒன்றும் ஆன்லைன் கேமிங் ஆர்டினன்ஸ் சாயங்காலம் 4 மணிக்கு அனுப்புறாங்க, 6 மணிக்கு அது நோட்டிஃபை ஆயிருது. அந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் வாங்கணும் சார், மன்னிக்கணும், ஆளுநர் ஆன்லைன் கேமிங் ஆர்டினன்ஸ் உடனே கையெழுத்து போட்டாங்க. அனுப்பி 1.5 வருஷம் தூங்கிடுச்சு சார், நாங்க கேஸ் போட்டு வாங்கணும் சார். அது ஆக்ட் சார், ஆக்ட். நீங்க ஆர்டினன்ஸ்க்கு நீங்க எப்ப கையெழுத்து வாங்குனீங்க, அதே மாதிரி பல பில் வந்து அவர் உடனே கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால எல்லாத்துக்கும் ஒரே முறையை கையாண்டார் அப்படின்றது கிடையாது. அப்ப அரசை எதிர்க்க வேண்டும், அவர்கள் என்ன இது கொண்டு வந்தாலும் அரசியல் மட்டும்தான் காரணம். நான் எதிர்க்க ஒரே முறையை தான் கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும், அதுதான் விதிக்கு உட்பட்டதாகவும் இருக்கும். அதுதான் அதுல அப்புறம் அப்படின்னா ஆளுநருக்கு வந்து 200ல 2 செக்ஷன் ஒரு ப்ரொவைசோ இதெல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அப்ப ஆளுநர் வந்து வந்த உடனே கையெழுத்து போடணும்னு சொல்லலாம், அப்படின்னு இருக்கலாம். அப்போ ஆளுநர் தேவையில்ல, சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு கெசல் நோட்டிஃபை பண்ணிடலாம். எதுக்கு ஆளுநர் வராரு? சோ சட்டம் அது கொடுக்கல. சட்டம் வந்து இன்னைக்கு ப்ரொவிஷன் இருக்கு. மன்னிக்கணும், திமுக அரசு மாற்றம் வந்து என்னைக்கு அவங்க ஆட்சியில இருக்காங்களோ தமிழ்நாட்டுல அன்னைக்கு ஆளுநர் வேணாம்னு சொல்லுவாங்க. மத்தியில என்னைக்கு ஆட்சியில இருக்காங்களோ 3 கமிஷன் இருந்தது, புச்சி கமிஷன், சர்க்காரிய கமிஷன் இருந்தது, மத்த கமிஷன் இருந்தது. அப்பெல்லாம் ரெக்கமெண்டேஷன் இருந்தது. அவங்க ஆட்சியில் இருந்தபோது ஒரு வாட்டியுமே அந்த கமிஷன், இதையும் தாண்டி அந்த கமிஷன் தாண்டி எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் ஒன்று இருந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல அவர்களை சார்ந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அப்பவுமே அவங்க அதுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும், ஓட்டு கூட போடல திமுக. சரி, வரேன், நான் உங்ககிட்ட தான் வரேன். அது வேண்டாம்னு நீங்க சொல்லலங்க, நீங்க அது வாய்ப்பு இருந்ததுல ஏன் வேண்டாம்னு சொல்லல? ஆளுநர் பதவி வேண்டாம்னு இருந்தது, ஆளுநர் பதவி வரணும் அப்படினா ஒரே ஒரு கேள்விதான் ரொம்ப எளிதா நம்ம பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ வித்ஹோல்ட் அப்படினா அது நிறுத்தி வைக்கப்படுவதற்கான காரணங்களை சொல்லணும் அப்படின்னு கேக்குறது தமிழ்நாடு அரசு இல்ல, உச்சநீதிமன்றம் கேக்குது, நீதிபதிகள் கேக்குறாங்க. நீங்க நிறுத்தி வைப்பதற்கான காரணங்களை சொல்லுங்க. அப்படி ஒருவேளை அதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தது, இல்ல நீங்க அது கருத்து கேக்குறீங்க அந்த மசோதா தொடர்பான, நீங்க யார்கிட்ட அந்த கருத்தெல்லாம் கேக்குறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அந்த கேள்வியில ஏதாவது தவறு இருக்கா? கேள்வி தவறு இல்லையா? இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு பில்லை திரும்பி அனுப்புறோம், பில்லை என்ன காரணம்னு சொல்லாமே திரும்பி அனுப்பணும் அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுவாங்க? அதை உச்சநீதிமன்றம் சரியாக கேட்கறாங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது ஆளுநரோட பொறுப்பு. அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், 2 கேள்விகள் தான். ஒன்னு பாக்கெட் வீட்டோ எதனால நீங்க பண்றீங்க, அதற்கான காரணம் என்ன அப்படின்றது மட்டும் தான் கேள்வியே. அந்த கேள்வியின் நிர்ணயம் எல்லாத்தையுமே வந்து இப்போ நீங்க உங்களோட கேள்வியை சிக்கலை தீர்க்குமா இல்லையா அப்படின்றது. ஏற்கனவே இருக்க 2 சிக்கலை உச்சநீதிமன்றம் 2023 பஞ்சாப் ஜட்மெண்ட்லயும் அதுக்கப்புறம் 2024 கேரளா ஜட்மெண்ட்லயும் தீர்த்து வச்சுட்டாங்க. இப்போ 3வது ஒரு சிக்கல் இருக்கு.